வணக்கம். இன்று வான் சிறப்பின் மற்றொரு குறளை நாம் காண இருக்கிறோம். சரியா? இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எவ்வளவு பேர், எவ்வளவு மக்கள் இதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதனால் அதை நாம் காணலாம். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காது ஆகிவிடின். உலகத்தில் நிலத்திற்கு சூழ்ந்து காணப்படுவது எது என்றால் கடலே ஆகும். நெடுங்கடல், நெடிய கடல். உலகை அனைத்தும் இணைப்பது இந்த நீர்ப்பரப்பே ஆகும். அந்த கடல் கூட வற்றி போகும். எப்பொழுது? தடிந்தெழிலி தான் நல்காவிடில். எழில் கொண்ட மேகங்கள் மழையை தன்னகத்தே வைத்து கொண்டு பொழியாமல் இருக்குமே ஆனால் கடல் கூட வற்றக்கூடும். இதுக்கு என்ன திரும்பியும் நம்ம எளிதான பொருள் அப்படின்னு சொன்னாக்கா, வானத்திலிருந்து மழை பெய்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருக்குமே தெரியும். கடல் நீரில் இருந்து தான் அந்த மேகங்கள் நீரை தன்வசமாக ஆவியாக எடுத்துக்கொள்கின்றன. அந்த மேகங்கள் அந்த நீரை, தாம் எடுத்துக்கொண்ட நீரை மழையாக நமக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். கடல் நீர் உப்பு கரிக்கும், மழை நீர் உப்பு கரிக்குமா? கரிக்காது. ஆக அந்த மேகம் என்ன செய்து அந்த கடல் நீரை நல்ல நீராக மாற்றுகிறது. அப்படி மாற்றி வச்சுக்கிட்டு அது எனக்கு தான் வேணும்னு சொல்லி அது அப்படியே இருந்து விட்டால் என்ன ஆகும்? இங்கே கடல் கூட வற்றித்தான் போகும். அதுவே இதன் பொருளாகும். கடல் நீரிலிருந்து ஆவியாகக்கூடிய நீரை எடுத்துக்கொள்ளக்கூடிய மேகங்கள், கடல் நீரை எடுத்துக்கொள்ளும் மேகங்கள் அந்த நீரை தன்னகத்தே வைத்து கொண்டு பொழியாவிட்டால் அந்த கடல் நீரும் கூட வற்றியே போகும் என்பது இதன் பொருளாகும். அதுபோல தான் அறிஞர் பெருமக்கள் அறிவை பெற்றுக்கொண்டு பிறருக்கு கொடுக்கவில்லை என்றால் அதனால் என்ன பயன்? ஒன்றுமே இல்லையே. நமக்கு தெரிந்த விஷயங்கள் அல்லது அனுபவங்கள் அல்லது பாடங்கள் ஏதோ ஒன்று நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அவற்றை நாம் திருப்பி கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன ஆகும்? வேஸ்ட்டு தான் அது. அதே போல தான் மழை போலவே மனித வாழ்வும். சரியா? அப்போ இந்த குறள் என்ன உணர்த்துகிறதுன்னா இதைத்தான் உணர்த்துகிறது. தன்னிடம் நீரை எடுத்துக்கொண்ட அதே வானம் அல்லது மேகங்கள் திரும்பவும் அதை நல்லதாக ஆக்கி அல்லது மாற்றி நமக்கு அளித்தாலே அந்த கடல் நீர் கூட வற்றாமல் இருக்கும். அதனால் உலகம் சிறப்பாக அமையும் என்பதே இதன் பொருளாகும். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.